எத்தனையோ காதல் கதை கேட்டிருப்பீங்க, காதல் படம் பார்த்துருப்பீங்க. இது உங்களோட அம்மா அப்பாவோட காதல் கதை. காதல் கொண்டு திருமணம் செய்த கதை இல்லை, திருமணம் செய்து காதல் கொண்ட கதை. கதையோட ஆரம்பித்து கவிதையோட முடிச்சு ஒரு நாள் அம்மா கேளாத அம்மா படுத்திருந்தா. அப்போ நான் சொன்னேன் சாப்பிட்டு படுங்கண்டு. அம்மா சொன்னா வேணாமன்ட்டு. அப்போ நானும் ஓகே தொந்தரவு பண்ணப்படாண்டு விட்டுட்டேன். தங்கச்சியும் வந்து கேட்டால் வேணாமன்ட்டா, அண்ணா வந்து கேட்க வேணாமன்ட்டா. இதெல்லாம் கவனிக்காமல் டிவி பார்த்து வந்து அப்பா வந்து சாந்தி எலும்பி சாப்பிடண்ட அம்மா வேணாமன்ட்டா. அப்போ அப்பா போய் சாப்பாடு போட்டு வந்து வில்லங்கம் படுத்தி சாப்பாடு தீர்த்து விட அம்மா சாப்பிட்டா. இதெல்லாம் அவளோட இருக்கைக்கு நான் பெருசாக தெரியலை. அவளை விட்டு வந்தால் பிறகு ஓகே அவள் சந்தோஷமாக இருக்கணுமான்ற ஒரு மனக்குழப்பத்தில் இந்த காட்சி அடிக்கடி என்ன வந்து ஞாபகப்படுத்து. உண்மையான காதல் என்ற அர்த்தத்திற்கு உதாரணம் உங்களுடைய அம்மா அப்பாவுடைய காதல். காதல் என்ற சொல்லின் பொருளை உணர்ந்தேன் என் அம்மா அப்பாவிடம். தங்கப்பதக்கம் வெல்வாள் அம்மா அப்பாவை விட்டு கொடுக்காத போட்டியில். அப்பாவும் சற்று சலித்தவர் இல்லை. வேலை முடிந்தவுடன் களைப்பின் மத்தியிலும் முட்டை பொறி கருவாடு பொறி என்று கத்தாமல் தானே பொறித்து சோற்றுடன் புனைந்து கொடுப்பார் அல்லது தீர்த்துவார். இதுவல்லவோ காதல். அதிகாலை வேலை என்றாலும் அலுப்பை பாராது அம்மாவை எழுப்பாது தேநீர் போட்டு குடிப்பார். இதுவல்லவோ புரிந்துணர்வு. 1000 தான் சண்டை வந்தாலும் அம்மம்மாவிடம் குறை கூறினதில்லை. அடித்து பிடித்து அங்கு ஓடினதும் இல்லை. அதிலும் ஒரு காதல் உள்ளதல்லவா. 500 செலவு கொடுத்தால் 510 எப்படி கொடுப்பான்னு யோசிப்பா. அவர் கஷ்டப்பட்ட காசண்டுவா. அதிலும் ஒரு காதல் உள்ளதல்லவா. பொறுக்கு கிரீமா பூசி விடு, சேட்டர் கவுள்ள வடிவா விட்டுடு, முகத்துக்கு பவுடரை பூசி விடுன்னு சொல்லி அழகுபடுத்தி ரசிப்பா. எங்களுக்கு தெரியாத மாதிரி வெளிக்கிட்டு போனால் வடிவத்தா இருக்குண்டுவா. அதிலும் ஒரு காதல் உள்ளதல்லவா. அப்பாவும் சாரி கட்டி வலிக்கிட்டு போனால் நாக்கள் அடிச்சு நாசுக்கா ரசிப்பார். இன்னும் எவ்வளவோ கூறலாம். ஆனால் எனக்கு ஒரு பயம், என் அம்மா அப்பாவின் காதலில் கண்ணூறு பட்டு விடுமோ என்று.